தமிழக வெற்றிக் கழகத்தில் பதவிகளுக்கு பணம் வாங்கப்படுகிறதா? பல காலம் உழைத்தவர்களுக்கு மரியாதை இல்லையா? ஆளுங்கட்சியினர் பரப்பும் அவதூறு செய்திகள் உண்மை என்ன? பாருங்கள், பார்ப்போம். டிவிகே ஸ்கைலைன் மீடியா வலைத்தள பார்வையாளர்களுக்கு வாங்க வணக்கங்கள். கடந்த ஜனவரி 24ஆம் தேதி தினகரன் செய்தித்தாளில் ஒரு செய்தி வெளியானது. அதாவது தருமபுரி மாவட்டத்தில் பணம் பெற்றுக்கொண்டு பதவிகள் விற்கப்படுவதாக ஒரு செய்தி. அந்த செய்தியினுடைய உண்மை தன்மையினை டிவிகே ஸ்கைலைன் மீடியா மூலமாக நாம் ஆய்வு செய்தோம். அதன் விவரங்களை இந்த காணொளி தொகுப்பில் பார்க்கலாம். கடந்த ஜனவரி 24ஆம் தேதி தினகரன் செய்தித்தாளில் தமிழக வெற்றிக் கழகத்தில் பணம் பெற்றுக்கொண்டு பதவிகள் வழங்கப்படுவதாகவும் உழைப்பவர்களுக்கு இங்கு மரியாதை இல்லை எனவும் செய்தி வெளியிட்டிருந்தது. அதனை ஆளும் தரப்பு மீடியாக்கள், ஆளும் தரப்பு ஆட்கள் வெகு வேகமாக பரப்பிக் கொண்டிருந்தார்கள். தமிழக வெற்றி கழகத்தின் மீது வேண்டுமென்றே அவதூறு பரப்ப வேண்டும் என்ற ஒரு நோக்கில் செயல்பட்டதா? உண்மையிலேயே தமிழக வெற்றி கழகத்தில் இது போன்ற பிரச்சனைகள் இருக்கிறதா? அல்லது வேண்டுமென்றே தமிழக வெற்றி கழகத்தின் மீது அவதூறு பரப்ப வேண்டும் என்ற நோக்கில் செயல்படுத்தப்படுகிறதா என்பதனை இந்த காணொளியில் முழுமையாக நாம் காண்போம். ராஜா தெரிவிக்கையில், நான் தான் அவரை கூட்டு வந்து உள்ள சேர்த்துட்டே நான் தான் என் கூட தான் பயணப்படுத்தினாரு. மாநாடு வரைக்குமே என் கூட தான் பயணப்படுத்தினாரு. ரீசனா கார்த்தின்னு ஒருத்தர் வந்து அமௌண்ட் பணத்துக்காக வந்து அவரு கூட போய் ஒரு பட்சமா வேலையை பார்த்தாரு. அதே மாதிரி குஷியானந்த என்னன்னா உழைச்சவங்களுக்கு தான் முன்னுரிமை பதிவுன்னு சொன்னார்னா, இங்க வந்து என்ன ஆகுதுன்னா அது தலைக்கீழ நடக்குது. கார்த்தி என்பவர்கிட்ட பணம் வாங்கிட்டு கார்த்திக்கு பொறுப்பை கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு எதுவும் பொறுப்பு இல்லைன்னா அவருக்கு அடுத்து ஏதோ பொறுப்பு வாங்கினாங்க, நாங்க வேணான்னு சொல்லிட்டோம். இது மீறி உங்களுக்கு நீதி நியாயம் கிடைக்கலன்னா நாங்க தலைமைக்கு போலாம் இருக்கணும். தலைமைக்கு போவோம். அண்ணா தளபதி பார்ப்பாரு, அவர் பார்த்து எங்களுக்கு ஒரு நீதிக்கு சொல்லுவாரு, நாங்க எதிர்பார்க்கிறோம். இந்த காணொளியில் அவர் பணம் பெற்றுக்கொண்டு பதவிகள் வழங்கப்படுவதாகவும் 20 ஆண்டு காலத்திற்கு மேல் உழைத்த எங்களுக்கு எந்த விதமான மரியாதையும் இல்லை, நாங்கள் கேட்ட பதவியினை கொடுக்கவில்லை என்று கூறியிருக்கிறார். மேலும் புதிதாக இயக்கத்தில் இணைந்தவர்களுக்கு பதவிகள் வழங்கப்பட்டதாகவும் செய்தியினை அவர் கூறியிருக்கிறார். இத்தனை ஆண்டு காலம் உழைத்த எங்களுக்கு மரியாதை இல்லை என்பது போன்ற ஒரு செய்தியினையும் அவர் சொல்லியிருக்கிறார். தற்போது நியமிக்கவிருப்பதாக கூறப்படும் திரு கார்த்தியிடம் இதனை நாம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினோம். அவர் பேசிய காணொளிகளை இப்பொழுது நாம் பார்க்கலாம். பேசுங்க. அதாவது ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா இயக்கமா அவங்க எதுவுமே பண்ணலைங்க ப்ரோ. அவங்க பண்ணது ஒன்னே ஒண்ணு என்ன அப்படின்னா, தியேட்டர்ல வந்து அந்த டிக்கெட் விநியோகம் இது மட்டும் தான் இது வரைக்குமே பண்ணது. இயக்கமா இது வரைக்கும் அவங்க எதுவும் பண்ணல. நம்ம போயிட்டு நம்ம இயக்கமா ஏதாவது பண்ணணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே தடுக்கிறது மட்டும் தான் அவங்க இது வரைக்கும் அதுதான் பண்ணி இருந்திருக்காங்க. நீங்க நலத்திட்ட உதவிகள் செய்யும் போது அவங்க தடுப்பாங்க. ஆமா. இப்ப நாங்க வச்ச போர்டை கூட எடுத்தாங்க. ராஜான்றவரே தான் எடுத்தாரு. அதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட நேரடியா என்கிட்ட இருக்கு. அவங்களே வந்து ஒரு நியூஸ் ரிலீஸ் பண்ணாங்க, அதை என்கிட்ட வச்சிருக்கேன் நான். கட்சியோட பெயர் பலகை வைக்கும் போதே வந்து ராஜான்றவர் தான் நேரடியா தடுக்கிறாரு. ஆமா. இது இப்ப இல்ல ப்ரோ, இது அப்பந்தே நடக்குது. அப்ப நாங்க பேனர் வைக்கும் போது அவங்க இதெல்லாம் பண்ணிருக்காங்க. நாங்க அப்ப வச்ச பேனர்ஸ் எல்லாத்தையும் கூட அவங்க கிழிச்சிருக்காங்க. மெர்சலுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டிங் பேனர் தளபதி இது பெருசா வச்சிருந்தோம், அதெல்லாம் கூட கிழிக்க செஞ்சாங்க. தளபதி ரசிகர்னு சொல்லிட்டு இவங்க அப்பயே இருந்தே தளபதிக்கு எதிராக தான் செயல்பட்டு இருக்காங்க. ஆமாங்க ப்ரோ. அப்ப இருந்தே வந்து அந்த இது மட்டும் தான் அவங்களுக்கு தேவை, வந்து அந்த பினான்சியலா வந்து அந்த ஏதாவது யூசேஜ் இருக்குமா அப்படின்றது மட்டும் தான். தியேட்டர்ல அந்த டிக்கெட் இது மட்டும் தான், இயக்கமா எதுவும் பண்ணல. சோ அதுக்கப்புறம் இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து கட்சியா உருவெடுத்ததுக்கு அப்புறம் இத்தனை வருஷம் மாவட்டத்தை வந்து பாக்காதவங்க இப்பதான் வராங்க. முதல் கட்சி அறிவிச்சு இப்போ பிப்ரவரி 2, 2020 அப்ப அறிவிச்சது இப்பதான் வராங்க பாருங்க. இப்ப அதாவது யார் யாருக்குன்னு போஸ்டிங் போடும்போது அப்பதான் வராங்க. ஓகேங்களா? ஒரு சொல்லுங்க. அதுதான் அப்போ மாவட்டத்தை வந்து பார்த்த உடனே அவங்க கேட்டது வந்து இந்த மாதிரி வந்து எனக்கு நகரம் போஸ்டிங் வேணும் அப்படின்ட்டு ஒரு ராஜா கேட்டிருக்காரு. ஆனா அண்ணன் வந்து நீங்க என்னென்ன நலத்திட்ட உதவிகள் பண்ணீங்கன்றதை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் கேட்டாரு. காட்டுறதுக்கு அவங்க கிட்ட எதுவுமே இல்லை. நான் பண்ண நலத்திட்ட உதவிகள் எல்லாமே அப்பப்போ நான் அண்ணனுக்கு அப்டேட் பண்ணேன். நான் நேர்ல போய் அண்ணனையும் பார்த்தேன்.
நான் பண்ணது எல்லாத்தையுமே அண்ணன்கிட்ட காட்டினேன். ம் ஸோ அண்ணன் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் அந்த ரெஃபரன்சஸ்லாம் இருக்கும்ல, நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோன்றது அங்கே போகும்ல நியூஸ், ம் 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 அந்த மாதிரி இதை வச்சுட்டு தான் அண்ணன் என்ன பண்ணாரு, நமக்கு வந்து நகரம் போஸ்டிங் வந்து சரி நீ இருந்தா கரெக்டா இருக்கும், கட்சி அப்படின்னு வளர்த்த பரிந்துரை பண்ணாரு. முடியும் பரிந்துரை பண்ணாரு. இதுதான் அண்ணன் பண்ணது. ம் 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 இதை வந்து இவங்களால பொறுத்துக்க முடியாம தான் ம் ஆளுங்களை கூட்டிட்டு வந்து, அதுவும் அன்னைக்கு அந்த தர்ணா போராட்டத்துல ஈடுபட்டதுல கட்சிக்காரங்களே இல்ல, அதுல வந்தவங்க எல்லாத்துக்குமே என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. இப்போ வித் வீடியோ வாக்குமூலமே என்கிட்ட இருக்கு. ம் ம் அங்க வந்ததுல நாம் தமிழர் கட்சியில சேர்ந்த ஒருத்தர் இருக்காரு, ம் ஏடிஎம்கேல இருந்த ஒருத்தர் இருக்காரு, டிஎம்கேல இருந்த ஒருத்தர் இருக்காரு. ம் ம் எல்லாத்துக்கும் மேல அங்க வந்து மீட்டிங்க்கு நாங்க போயிருக்கும் போது இவங்க தனியா ஒரு டீம் வந்தாங்க. ம் அப்போ வந்து டிஎம்கே பார்ட்டிஸை கூட்டிட்டு வந்து கட்சி ஆபீஸ்ல இவங்க ரகலை பண்ணாங்க. ம் 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 இப்போ அண்ணங்கிட்டே வந்து டிஎம்கே பார்ட்டிஸை கூட்டிட்டு வந்து கார்த்திக்கு கொடுக்க கூடாது, ம் ராஜாக்கு தான் கொடுக்கணும் ம் அப்படின்னு. ஆக்சுவலா ராஜாக்கு தான் போஸ்டிங் கொடுக்கணும்ன்றத டிஎம்கே ரெக்கமெண்ட் பண்ணுது. சரி, இப்ப அந்த போஸ்டிங்ல இப்ப அவருக்கு வேற ஏதாவது போஸ்டிங் சொல்லியிருந்தீங்களா? அவர் ஆமா 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 அண்ணனே என்ன சொன்னாருனாக்கல, இப்போ நகரம் நீங்க எடுத்துக்கிற மாதிரி இவங்களுக்கு என்ன கேக்குறீங்களோ அந்த போஸ்டிங் கொடுத்துருக்காத்தி அப்படின்னு அண்ணன் சொன்னாரு ப்ரோ. இப்ப செயல்படுறதுல ஏதோ ஒரு போஸ்டிங் எடுத்து செயல்படலாம்ல, என்ன அதுல பிரச்சனை? அது பேசிட்டோம், அவங்க கிட்ட பேசி சொன்னதுக்கு அவங்க வந்து அதுக்கு உடன்படல. அதுக்கு அவங்க வந்து உனக்கு கீழே நான் வேலை செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு வந்து அண்ணன் ஒன்றியம் என்னன்னாரு, நீங்க ஒன்றியத்துல கூட ஏதோ ஒரு பொறுப்பு எடுத்துக்கோங்க, உங்களுக்கு கீழே கார்த்தி வேலை செய்யட்டும் அப்படின்றதும் பேசி பார்த்தோம். இவங்க இது எதுக்குமே ஒத்து வரல. அதுக்கப்புறம் தான் ஒன்றியமே எடுத்து சொல்லி அவங்க ஏத்துக்கல. ஆமா, ஒன்றிய இணை செயலாளர் கொடுக்குறேன்ட்டு ஒன்றிய அண்ணனே பேசினாரு அவங்க கிட்ட நேர்ல போய். அது எதுக்குமே அவங்க வந்து ஒத்துக்கல. அதுக்கப்புறம் தான் வந்து சரி நமக்கு அறிவிச்ச உடனே இவங்க வந்து தர்ணா போராட்டம் அது இதுன்ட்டு கையில எடுத்தாங்க. இதுல கடைசியா அவங்க எடுத்திருக்கிற டூல் என்னன்னா, அண்ணன் வந்து இந்த மாதிரி காசு வாங்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்றது முழுக்க அவதூறு, ஆதாரமற்ற பதிவு. அது எல்லாருக்குமே தெரியும் அண்ணன் எத்தனை வருஷ காலமா எவ்வளவு உழைப்பு போட்டிருக்காரு அப்படின்றதெல்லாம். இவங்க வந்து 10 லட்சம் 15 லட்சம் வாங்கிட்டு போட்டிருக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் போட்டு டேக் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயுமே இவங்களோட பதிவை வந்து ரீடேக் பண்றவங்க யாருன்னு பார்த்தா எல்லாமே டிஎம்கே பார்ட்டிஸ். அது நீங்க ஃபேஸ்புக்ல போனீங்கன்னா நீங்களே எடுக்கலாம். அதை ஷேர் பண்றவங்க எல்லாருமே டிஎம்கே பார்ட்டிஸ். முழுக்க டிஎம்கே உடைய கையில தான் வந்து எங்கிட்டு இருக்கு. இவரு டிஎம்கே ஐடிவிங்ல இருக்காரு, இந்த ராஜான்ற பர்சனு. அவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் கூட எடுத்த போட்டோஸ் இருக்கு, பழனியப்பன் கூட எடுத்த போட்டோ இருக்கு, இதெல்லாம் இருக்கு. கனிமொழி ஒரு ஃபங்க்ஷன், அதுல இவர் போய் அட்டெண்ட் பண்ண போட்டோஸ் அதெல்லாம் இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல அந்த தர்ணா போராட்டத்துல ஈடுபட்டாங்கன்னு சொன்னல, அதுல வந்த ஒருத்தர் வீடியோ வாக்கு மூலமே கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி என்னன்னே தெரியாது, நாங்க உட்காந்துட்டு இருந்தோம், அவங்களா கூட்டிட்டு வந்து துண்டு போட்டு என்ன உட்கார வச்சு கையில அதை கொடுத்துட்டாங்க, என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல, நான் சும்மா தான் உட்காந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தர்ணா போராட்டத்துல ஈடுபட்ட 7 பேர்ல 4 பேர் போலி. உங்களே எப்படி கூட்டிட்டு போனாங்க? பாட்டுக்கு நானும் தமிழ் இதே மாதிரி தான் உட்காந்துலாம் ஏறுங்க, நாங்கள் ஏறி உட்காந்துட்டோம். அங்கே போனவங்க கூட வந்தவங்கலாம் பின்னாடி போயிட்டாங்க, எங்களுக்கு முன்னாடி துண்டு போட்டு உட்கார வச்சோம். துண்டு போட்டு உட்கார, ஆனால் உங்களுக்கே தெரியாது இப்பெல்லாம் நடக்குன்ட்டு. யார் கூப்பிடுங்களா? தான் உட்காந்துமா கம்முன்னு நீங்கள் உட்காந்துங்க, கூட்டின்னு போயிட்டாங்க. சரி, யார்? இப்போ தான் கொடுத்துருக்கோம். யார்? ராஜா. அவர் கூப்பிட்டு போனாரா அந்த அண்ணா? சரி சரி. உங்களுக்கு ஏறுங்க, ஏறிட்டீங்க, ஏதாவது உங்களுக்கு எதாவது வாங்கி கொடுத்தாங்களா இல்லையா? சாப்பாடு சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்களா? அதன் பிறகு பேட்டியளித்த குற்றம் சாட்டிய திரு ராஜா அவர்களிடமும் நாங்கள் தொலைபேசி வாயிலாக உரையாடினோம். அவரிடம் முதலில் கேட்ட பொழுது அவர் அளித்த பேட்டி, அவர் அளித்த செய்தியினை இப்பொழுது ஒளிபரப்புகிறோம். அதனை நீங்கள் பாருங்கள். ஹலோ, வணக்கங்க, ராஜாங்களா? ஆமாங்க சார். வணக்கம் சார். நாங்கள் ஸ்கைலைன் யூடியூப் வீடியோலேருந்து பேசுகிறேங்க. சொல்லுங்க சார். இந்த செய்தி ஒன்று இப்போ பரபரப்பாக போயிட்டு இருக்குல்ல, இந்த பொறுப்பாளர் நியமன விஷயத்தில். ஆமாங்க சார். இப்போ அதில் வந்து உங்களுக்கு பொறுப்பு வழங்கலை அப்படின்னு சொல்லி பணம் வாங்கினதா சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஆமாங்க சார். அது சம்மந்தமாக என்ன ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட? என்ன நடந்தது அது ஆக்சுவலாக? சார், அது என்ன நடந்ததுன்னா சார், நாங்கள் இப்போ வந்து மக்கள் இயக்க நம்பர், எங்கள் மன்ற நம்பர் இருக்கு சார். 15 வருஷமா மக்கள் இயக்க தலைவராக இருந்தேன் நான். இதுன்னா சார், நாங்கள் இப்போ வந்து மக்கள் இயக்க நம்பர், எங்கள் மன்ற நம்பர் இருக்கு சார். 15 வருஷமா மக்கள் இயக்க தலைவராக இருந்தேன் நான். அப்படிங்களா? எந்த புனேகேஸ்டன் ஒருத்தர் இருந்தாரு, அவர் 15 வருஷம். இதுன்னா சார், நாங்கள் இப்போ வந்து
மக்கள் இயக்க நம்பர் இங்கு மன்ற நம்பர் இருக்கு சார். 15 வருஷமா மக்கள் இயக்க தலைவரா இருந்தேன் நானு. அப்படிங்களா? எந்த புனேகேஸ்டன் ஒருத்தர் இருந்தாரு, அவர் 15 வருஷம் இதுன்னா சார். நாங்க இப்ப வந்து மக்கள் இயக்க நம்பர் இங்கு மன்ற நம்பர் இருக்கு சார். 15 வருஷமா மக்கள் இயக்க தலைவரா இருந்தேன் நானு. அப்படிங்களா? எந்த புனேகேஸ்டன் ஒருத்தர் இருந்தாரு, அவர் 15 வருஷம். போர்டு எந்த பகுதியில், பொம்மண்டியில் எந்த பகுதியில் வச்சீங்க சார் போர்டு வந்து இங்க பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்களா? பஸ் ஸ்டாண்டு? ஆமா, அங்கதான் சார் இருக்கு. வச்சிருந்தது இப்போ ஒரு 6 மாசம் என்ன ஆச்சு சார், அது எடுத்துருச்சு. காரணம் என்னன்னா வந்து கரண்ட் கம்பம் இறக்குனாங்க சார். சைட்ல கம்பம் இறக்கும் போது ரைட்டா மேல விழுந்து சாஞ்சிருச்சு போர்டு. அது எடுத்தாந்து அப்படி வீட்டாண்ட வச்சுட்டோம். அப்புறம் உடனே கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. சரி, அப்புறம் தனி கட்சிக்காக கொடி கம்பம் இது முன்னாடி நீங்க கரண்ட் கம்பம் வந்து சாஞ்சி அதை எடுத்துட்டீங்க. ஆமா, அது எடுத்துன்னு வந்து வீட்டாண்ட வச்சுட்டோம் மக்கள் இயக்கம் போர்டு. அதுக்கப்புறம் வந்து கட்சி ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே கட்சிக்காக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அமைதி ஆயிட்டோம் சார். கட்சி போர்டு வச்சிடலாம், அது மக்கள் இயக்கம் வந்தது, இப்ப கட்சி போர்டை வச்சிடலாம் அப்படின்ட்டு நாங்களும் அமைதி ஆயிட்டோம். சரி, அப்புறம் தனி கட்சிக்காக கொடி கம்பம் இது முன்னாடி நீங்க கரண்ட் கம்பம் வந்து சாஞ்சி அதை எடுத்துட்டீங்க. ஆமா, அது எடுத்துன்னு வந்து வீட்டாண்ட வச்சுட்டோம் மக்கள் இயக்கம் போர்டு. அதுக்கப்புறம் வந்து கட்சி ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே கட்சிக்காக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அமைதி ஆயிட்டோம் சார். கட்சி போர்டு வச்சிடலாம். சரி, அப்புறம் தனி கட்சிக்காக கொடி கம்பம் இது முன்னாடி நீங்க கரண்ட் கம்பம் வந்து சாஞ்சி அதை எடுத்துட்டீங்க. ஆமா, அது எடுத்துன்னு வந்து வீட்டாண்ட வச்சுட்டோம் மக்கள் இயக்கம் போர்டு. அதுக்கப்புறம் வந்து கட்சி ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே கட்சிக்காக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அமைதி ஆயிட்டோம் சார். கட்சி போர்டு வச்சிடலாம். சரி, அப்புறம் தனி கட்சிக்காக கொடி கம்பம் இது முன்னாடி நீங்க கரண்ட் கம்பம் வந்து சாஞ்சி அதை எடுத்துட்டீங்க. ஆமா, அது எடுத்துன்னு வந்து வீட்டாண்ட வச்சுட்டோம் மக்கள் இயக்கம் போர்டு. அதுக்கப்புறம் வந்து கட்சி ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே கட்சிக்காக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அமைதி ஆயிட்டோம் சார். கட்சி போர்டு வச்சிடலாம். இப்போ நீங்க தலைவர் இந்த மாதிரி. ஆமா, ஆமாங்க சார். ஓகே. அப்புறம் அதுக்கு பிறகு வந்து இப்ப ஒவ்வொரு படமும் எடுப்போம். அன்னார் படத்தை எடுத்து தியேட்டர்ல போட்டோம். அதே மாதிரி லைட் சீரியல் அது ஸ்வீட் தருவோம். அதே மாதிரி அவரோட பிறந்த நாளுக்கு சார் ஸ்கூல்ல பேனா இது புக்கு, அதே மாதிரி மக்கள் அன்னதானம் பண்ணுவோம். துப்புரவு பணியாளர்கள் இதெல்லாம் பண்ணீங்களா? இதுல ஏதாவது புகைப்படம் இருக்கா இது சம்பந்தப்பட்டது? நீங்க நலத்திட்ட உதவிகள் சார் எல்லாமே இருக்கு. எல்லாமே நம்ம பண்ணது எல்லாமே இருக்கு சார். புகைப்படங்கள் இருக்கா? புகைப்படம் இருக்கு சார். சரிங்க சரிங்க. எல்லாமே இருக்கு. நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கோம் அதெல்லாமே இருக்கு சார். இப்போ ரீசனா வந்து இப்ப அதுல ஒன்றிய செயலாளர்னு செல்வம்னு ஒருத்தர் வந்தாரு சார். அவரு வந்து கட்சிக்கு வந்தாரு. கட்சி வந்த பிறகு இணைஞ்சாரு சார் உள்ள. அவரை வந்து நாங்க தான் கூட்டின்னு வந்து அறிமுகப்படுத்தி விட்டோங்க. செல்வத்தை நீங்க தான் வந்து அறிமுகப்படுத்துறீங்க. அவரு அதுக்கு முன்னே எந்த கட்சியில இருந்தாரு தெரியல சார். ரீசனா இப்ப கோட் படம் வந்துச்சு பாத்தீங்களா, அந்த டைம்ல தான் வந்தாரு உள்ள. அப்ப வந்து நாங்க தான் அறிமுகப்படுத்தி விட்டோம் சார் அவரை. ஓகே. அவரே கட்சியில கூட செஞ்சாரு, பண்ணாரு, பார்த்தா என் கூட தான் இருந்தாரு சார். நாங்க தான் அறிமுகப்படுத்தி எல்லாம் செஞ்சிருந்தோம். இந்த மாநாடு வரைக்குமே நம்ம கூட தான் இருந்தாரு சார் அவரு. அதுக்கு பிறகுதான் கொஞ்சம் ரீசனா அப்படிதான் கார்த்தின்னு ஒருத்தர் வந்து கொஞ்சம் பணம் உள்ள பார்ட்டி, அவரு கூட லிங்க் ஆகி அப்படி செல்வம் அப்படி போயிட்டாரு. என்ன ஏதுன்னா அப்படி இல்ல பாத்துக்கலாம் செஞ்சுக்கலான்றதால அவரு கார்த்தின்றவர் கொஞ்சம் செலவு அது இது இவர் ஒன்றியத்தோட செலவு எல்லாமே அவரே பாப்பாரு, எல்லாம் செய்வாரு. அவரு கூட கொஞ்சம் சேர்ந்து அப்படி இப்படி போயிட்டு என்ன காரணம் அப்படி இப்படின்னு நான் கேட்கும் போது ஒண்ணும் இல்ல எல்லாம் பண்ணிக்கலாம், சேர்ந்து செஞ்சுக்கலாம், கட்சி தானே அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. சரி நாமளும் செஞ்சுக்கலாம் அப்படிதான் இருந்தோம் சார். ஒரு மேட்ச் நான் தான் நடத்தலாம்னு, கிரிக்கெட் மேட்ச் நம்ம கட்சி மூலியமா நடத்துறதுக்கு ரெடி பண்ணோம் சார். இங்கே பொம்பையில தனிச்சா போயிட்டு அப்புறம் மாவட்டத்தை பார்த்து பேசி கொஞ்சம் அவங்கெல்லாம் வந்து ஏதோ அப்படிதான் சொல்றாங்க, ஃபுல்லா பணம் இறக்கி நீங்க கொடுத்துருக்காங்க, நீங்க ஊரெல்லாம் வந்து 15 லட்சம் பக்கம் நாங்க கொடுத்துருக்கோம் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. நான் என்ன கேக்குறேன், இந்த செய்தி இந்த பணம் வாங்கன்றது சாதாரண செய்தி இல்ல. நீங்க போற போக்குல 15 லட்சம் நம்ம சொல்லிட முடியாது. இப்ப 15 லட்சம் கொடுத்தாங்க அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் ஏதாவது இருக்கா, ஆதாரங்கள் ஏதாவது இருக்கா? அது கேட்பாங்க சார். அது எவிடன்ஸ் இல்ல, நாங்க அந்த வார்த்தைக்கே போகல சார். காரணம் என்னன்னா இவங்க எவிடன்ஸ் உங்க கிட்ட இல்ல அப்படிதானே? இல்ல இல்லைங்க சார். ஆனா அந்த பேச்சு தான் இல்லாம எப்படி நீங்க பொதுவா சொல்றீங்க? இப்ப உங்க பேர்ல கூட ஏதாவது ஒண்ணு சொல்லல மொத்தமா. நான் இந்த வார்த்தையை கூட அவரு மாவட்டத்துக்கிட்ட நான் சொல்லல சார். அவரா கேட்டது எப்ப பணம் வாங்கினாங்க அது வாங்கினாங்க சொல்றாங்க சார். நான் சொன்னா இனி வரைக்கும் நாங்க அந்த வார்த்தை கூட சொல்லல. ஊர்ல அப்படி பேசுறாங்கன்னா நாங்க என்ன பண்ணிட்டோம், நாங்கெல்லாம் அந்த வார்த்தை எதுவும் சொல்லல. ஊர்ல பேசிக்கிறாங்க அப்படி பேசல.
காரணம் என்னன்னா இப்ப 15 வருஷமா இருந்து உழைச்சவருக்கு இல்லாம புதுசா கட்சியில இணைஞ்சு 2 மாசத்துக்கு அவருக்கு நகைச்செயலாளர் பொறுப்பு தராங்கன்னா வேற என்ன காரணம்? ஏற்கனவே அவரு குஷன் என்ன சொல்லிக்கிறாருன்னா உழைச்சவங்களுக்கு முன்னுரிமை சொல்லியிருக்காரு. இப்ப அதே மீறி இப்ப 2 மாசமா கட்சியில வர ஆளுக்கு நகைச்செயலாளர் பொறுப்பு தரானா என்ன காரணம்ன்றதுனால ஊரா பேசுது சார். அது நாங்க சொல்லல. அதுதான் மொத்தம் 4 பேர் பேசிக்கிறத நீங்க வந்து அப்படி சொல்றீங்க, பணம் கொடுத்தாங்க அப்படின்னு. ஆனா பணம் கொடுத்ததுக்கு உங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. இல்ல சார், அது வந்து ஜல்லிக்கட்டுக்கு கொடுத்தாருன்ட்டு அவரே யாரு மாவட்டமே சொல்லுகிறாரு. அது டொனேஷன் ஜல்லிக்கட்டுன்றது அந்த ஜல்லிக்கட்டு பேரவை தனியா நடத்துறாங்க. ஆமா, அது வந்து எல்லாரும் தான் டொனேஷன் பகிரங்கமா கொடுத்து யார் யார் எவ்வளவு டொனேஷன் கொடுத்தாங்கறதெல்லாம் தனியாவே அவங்க நோட்டீஸ் போட்டு எழுதி வச்சிருக்காங்க. ஆமா ஆமாங்க சார். அது வந்து விருப்பப்பட்டு தானே கொடுத்தாங்க, யாரும் அதான் சொன்னாரு. விருப்பப்பட்டு தான் எல்லாருமே கொடுக்கறது அப்படின்னு. விருப்பம் இருக்கிறவங்க கொடுங்க, இல்லன்னா வேண்டான்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அதுல யாரும் கட்டாயம் ஒண்ணும் கிடையாது. இப்ப அந்த ஜல்லிக்கட்டுக்கு நீங்க எதுவும் கொடுத்தீங்களா? இல்ல சார், நான் எதுவும் கொடுக்கல. அதுதான் அதுக்குள்ளதான் ஜல்லிக்கட்டுல அவங்க விஜய், அவ பேர் என்ன, கார்த்தி, அவரு ஏதாவது கொடுத்தாரா? அவரு தான் ஏதோ கொடுத்திருக்காரு சார். ஒரு 50,000 என்ன கொடுத்தாருன்னு சொன்னாங்க. ஜல்லிக்கட்டுக்கா? ஆமா ஆமாங்க. ஜல்லிக்கட்டுக்கா இல்ல பதவிக்கா? இல்ல ஜல்லிக்கட்டுக்கு சார். அது தெரிஞ்சு ஜல்லிக்கட்டுக்கு அவரா கொடுத்தது டொனேஷன் மாதிரி. சரி, நம்ம திருவிழா கூட நிறைய டொனேஷன் கொடுக்குறோம் அந்த மாதிரி. சரி சரி. ஆனா இத நீங்க எப்படி பணம் வாங்கிட்டு இந்த மாதிரி பதவி போட்டாங்கன்னு எப்படி சொல்றீங்க? இதுக்கு அதுக்கு எப்படி பொறுத்துறீங்க? இல்ல வேற என்ன சார் காரணம் இருக்கு? இவ்வளவு நாள் உழைச்சோன்னு தெரியும், அவருக்கு எல்லாமே தெரியும், மக்கள் இயக்கத்துல இருந்தாங்க தெரியும். இன்னைக்கு வந்து என்னோட சின்ன வயசு கார்த்தி என்பவர், சரிங்களா, அவர் நகைச்செயலாளர் வாங்கினு என்னை வந்து அவருக்கு அடுத்த பொறுப்பு வாங்கினு கூட இருன்னு சொல்றாங்க. அப்ப என்ன சார் காரணமா இருக்கும்? இப்ப உங்களுக்கு எந்த பொறுப்புமே தரமாட்டேன்ட்டாங்களா, இல்ல நீங்க கேட்ட பொறுப்பை தரமாட்டேன்? இல்ல கார்த்திக்கு அடுத்து நீங்க எதனா பொறுப்பு வாங்கிக்கணும்னு சொன்னாங்க சார். நாங்க வேணாம்னு சொல்லிட்டோம் சார். இப்ப நீங்க அவருக்கு மேல கூட பொறுப்பு வாங்கிருக்கலாம்ல ஒன்றியத்துல அந்த மாதிரி. சார் ஒன்றியத்துல இப்ப நான் நகரமா இருந்து நம்ம நகரத்துக்கு சரியா போகும் சார். ஒன்றியத்துக்கு நம்மளுக்கு செட் ஆகாது. ஒன்றியத்துல எல்லாம் நான் வேணாம்னு சொல்லிட்டேன் சார். நகரத்துல வந்து இப்ப நீங்க இத்தனை வருஷம் சீனியரா இருந்திருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒன்றியத்துல கொடுக்குற அத்தனை தகுதியும் இருக்கு அப்படின்னு இப்ப நீங்க சொல்றது படி பார்த்தா, அப்படி நீங்க ஒன்றியத்துல தாராளமா வாங்கி நகரத்துல செயல்பட்டுருக்கலாமே. ஏன்னா நகரத்தை விட ஒன்றிய பொறுப்பு பெருசு தானே? இல்ல சார், பெருசுதான் அது. ஆனா குறிப்பா நகர பொறுப்பு தான் வேணும் அப்படின்றதுடைய நோக்கம் என்ன? நோக்கம் வேற ஒண்ணும் இல்லைங்க சார். நோக்கம் என்னன்றா, மற்ற பசங்க எனக்கு அடுத்தது என் கூட ஒர்க் பண்ணவங்க யாருமே வந்து நீங்க ஒன்றியம் போயிட்டீங்கன்னா நகரத்துல நாங்க யாரும் வேலை செய்ய மாட்டோம், ஏன்னா எங்களுக்கு எந்த பொறுப்பும் வேணான்றாங்க சார் மற்ற பசங்க எல்லாம். இல்லைங்க, அவங்க அப்படின்னா அப்ப அவங்க தூண்டுதலின் பேர்ல நீங்க செயல்படுறீங்களா? இப்ப கட்சியில இத்தனை காலம் நீண்ட காலம் இருந்தவங்களுக்கு மூத்த பொறுப்புகள் கொடுக்கறது, நகரத்துல வேலை செஞ்சவங்களுக்கு ஒன்றிய பொறுப்பு கொடுக்கறது, இல்ல மாவட்ட பொறுப்பு கொடுக்கறது ஒரு கௌரவமான பொறுப்பு தான். அந்த பொறுப்பு இருந்தா உங்க பசங்க நீங்க இங்க ஒன்றியத்துல அவங்களுக்கு நகரத்துல நல்ல பொறுப்பு அவங்களுக்கு வாங்கி கொடுத்து நீங்க செயல்படலாமே. அப்படி இருக்கும்போது குறிப்பா எனக்கு நகர பொறுப்பு தான் வேணும்னு சொல்றதோட நோக்கம் தான் வந்து கேள்விக்குறியாகுது. ஏன்னா உங்களுக்கு பொறுப்பு தரல அப்படின்னு சொன்னா, பொறுப்பு தரலன்னு சொல்லியிருந்தா நீங்க வந்துட்டு சொல்றது அத்தனையும் ஏத்துக்கலாம். நீங்க சீனியர் ஆல்மோஸ்ட் இத்தனை வருஷம் இருந்திருக்கிறீங்கன்னு சொல்றீங்க, அது போல அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றீங்க. அப்போ உங்களுக்கு ஒன்றியத்துல வந்துட்டு அதை விட மேம்பட்ட பொறுப்பு கொடுக்கும் பொழுது நீங்க கீழ்மட்டத்துல ஒரு பொறுப்பு வேணும்னு வந்துட்டு அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க அப்படின்னா, அப்ப நீங்களா எதுவும் செயல்படலையா? அடுத்தவங்க சொல்றதை வச்சுதான் செயல்படுறீங்களா? இல்லைங்க சார், இது என்னன்னா இது மன்ற இப்போது வந்து கட்சின்னும் போது சார் எல்லாம் ஒற்றுமையா தான் வேலை செய்யணும் சார். ஒற்றுமையா வேலை செய்யணும்ன்றீங்க, இத்தனை வருஷம் இருந்திருக்கிறீங்க, தளபதிக்காக இவ்வளவு தூரம் செஞ்சிருக்குன்னு சொல்றீங்க. ஆனா இப்ப கட்சிக்கு எதிரா நீங்க இந்த மாதிரி பேசுறது தளபதிக்கு கெட்ட பேர் வரும் நீங்க நினைக்கலையா? சார் நான் அவருக்கு கெட்ட பேர் வர அளவுக்கு நான் எதுவுமே பேசலைங்க சார். என்னன்றது என்னோட கோரிக்கையை சொல்றேன் பாரு. இவ்வளவு நாள் உழைச்சம் செஞ்சேன்றது ஒரு கோரிக்கை தான் நான் சொல்றேன் சார். சரிங்களா? கோரிக்கை சொன்னீங்க, அந்த கோரிக்கைப்படி அவங்களும் பொறுப்பு கொடுக்குறோன்னு தான் சொல்லியிருக்காங்க. நீங்க அதுவும் வந்துட்டு ஒன்றியத்திலே பொறுப்பு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றிய பொறுப்பு வேண்டாம், எனக்கு நகரம் தான் வேணும் அப்படின்னும் போது அதோட நோக்கம் என்னன்னு சரியா புரியல. அது 4 பேர் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. சரி, இப்ப நீங்க இந்த இதுக்கெல்லாம் இந்த நலத்திட்ட உதவிகள்லாம் சொன்னீங்க இல்லையா? ஆமாங்க சார். அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்குங்களா? இருக்கு சார். இருந்தா கொஞ்சம் அனுப்பிச்சுடுறீங்களா அந்த நம்பருக்கு? சரி சார், அனுப்பிச்சு விடுறேன் சார். நீங்க சார்? நான் ஸ்கைலைன் மீடியாங்க, டிவிகே ஸ்கைலைன் மீடியா. பாத்திருப்பீங்க என்ன? அடுத்து இந்த உங்களோட இந்த திமுகவோட தொடர்பு படுத்தி சில புகைப்படங்கள்லாம் வருதுல்ல சார்? அதுக்கு காரணம் சொல்றேன் சார். நான் வந்து
அது 2021 புடிச்சது போட்டோம் சார். அது 2021. 21 புடிச்சது போட்டோம் சார். அது வந்து அன்னைக்கு நானு இருந்தாலும் திமுகல எதனா ஒரு பொறுப்புல இருந்துட்டா அது வந்து சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். எந்த பொறுப்பும் கிடையாது சார். ஏதோ ஒரு போவோம் வருவோம், யாருக்கோ ஒரு ஓட்டு போட்டுன்னு வந்தாங்க சார். தளபதியே யாருக்கு போட்டாருன்னு தெரியாது. அன்னைக்கு வேற ஆளுக்கு தான் போட்டது. தளபதி யாருக்கு போடப்பட்ட தளபதி எந்த கட்சியிலயும் போய் அந்த மாதிரி தீவிரமா செயல்படல. இல்லைங்க சார், நாம சும்மா போனோம் வந்தோம், அதுதான். நான் மன்றத்துல தளபதி ரசிகரா வந்து இந்த 15 வருஷமா அதுக்காக இருந்தா எந்த கட்சியிலும் பொறுப்பு தரனாங்க, எந்த பொறுப்பு எனக்கெல்லாம் வேணாம், வரேன் போறான், அவ்வளவுதான். அப்படிதான். ஒரே யாருக்கிட்டையும் ஒரு பொறுப்பு கூட நான் இதெல்லாம் என்ன என் பேர்ல வாங்கிக்க மாட்டேன். இவ்வளவு இடத்தவங்க பொறுப்பு வாங்கியிருந்தா அதையும் எடுத்துட்டுப்பாங்க சார். கேட்கலைங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன், திமுகவுல சில முக்கியமான ஆட்களோட எல்லாம் நிறைய புகைப்படங்கள் உங்களுக்கு வந்து இணையத்துல வருது. அந்த முக்கியமான ஆட்களோட எல்லாமே இருந்த புகைப்படம் எல்லாம் உங்களுக்கு தானே சார்? முக்கியமான ஆட்கள் இல்ல, இவரு இதே தர்மபுரி தான் உதயநிதி வந்திருந்தாரு ஒரு டைம். ஆமா, உதயநிதியோட எம்எல்ஏ கூட ஆகல அன்னைக்கு. அன்னைக்கு ஒரு போட்டோ அவர் கூட பிடிச்சது மற்றதுதான், வேற ஒண்ணு சும்மா பேனர் கூட பிடிச்சிருப்பாங்க சார், அவ்வளவுதான். அதுதான் பிடிச்சிருக்கீங்க. திமுகவுல வந்து தொடர்ந்து செயல்பட்டு இருந்தது வந்து உண்மைதானே? அதான் அல்ல, அன்னி வரைக்கும் அண்ணா கட்சி வராதுன்னு ஓட்டு போடுவோம், போவோம், வருவோம், செய்வோம் சார், அவ்வளவுதான். கட்சின்னு வந்த பிறகு அன்னைக்கு எப்படி எடுத்தலாம், இன்னைக்கு எல்லாருமே நான் தண்ணியை விட்டு விலகிட்டு இன்னைக்கு எனக்கு ஆப்போசிட்டா யாருமே பேசுறதுல நிறைய பிரச்சனை ஊர்ல ஓடி இருக்கு சார். கட்சின்னு வந்த பிறகு எல்லாம் நடக்கும். இல்ல, கட்சின்னு வந்த பிறகு நடக்குங்க. ஆனா நீங்க இதுவரையும் திமுகவோட ரொம்ப நெருக்கமா பயணிச்சிட்டு இருக்கீங்க. பொம்மடியில இருக்கக்கூடிய திமுக பிரமுகர் இல்ல சார், நான் இருக்கிறது உண்மையை சொல்றேன் பாருங்க. ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அந்த ஏடிஎம்கேல தான் இருந்தேன் சார். நான் நிக்கிற உண்மை சொல்றேன். அந்த அம்மா உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் ஏடிஎம்கேல இருந்தேன். அந்த அம்மா இறந்த பிறகு வந்து அந்த கட்சியோட போக்கு பிடிக்கல சார். கொஞ்சம் அப்படி இப்படி ஆனதுனால அந்த அம்மா இவங்க தான் இது பண்ணிட்டாங்கன்னு ஒரு மனந்தாப்புக்காக சும்மா இப்படி ஒதுங்கி வந்தேன். எந்த கட்சியும் ஒரு ஏதோ அப்படின்னு எனக்கு கட்சின்றது ஒரு ஏரியா நான் யாரு கூட இருந்தது இல்லை சார். புரியுதுங்களா? அவங்களுக்கு ஓட்டு போட்டு அம்மா இருக்க வரைக்கும் அவங்களுக்கு ஓட்டு போடுவேன். அதுக்கு பிறகு நான் இவங்க கூட இருந்தாலும் இவங்களுக்கு போடல சார். நான் விஜயகாந்துக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன். ஆனால் வெளியே போய்க்கு அவங்க கூட போவோம் வருவேன். டிஎம்கே ஓட்டு போட்டுக்க மாட்டேன். நான் விஜயகாந்துக்கு தான் சார் ஓட்டு போட்டுருக்கேன். நம்ம திமுகவோட பயணிச்சது வந்து உண்மைதான். ஆனா வந்து தளபதி கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இது பக்கம் வந்துட்டீங்க. ஆமா, ஒரு ஆரம்பிச்சு கட்சின்னு வந்த பிறகு நான் ஒதுங்கி வந்துட்டு மாநாடு வரைக்குமே 1.5 லட்ச ரூபாய் பக்கம் செலவு பண்ணி மாநாடுக்கெல்லாம் இங்கிருந்து 70-50 பேர் 2 டிராவல்ஸ் 2 கார் வச்சு கூட்டின்னு போனேன், வந்தேன் சார். எல்லாமே பண்ணிருக்கேன். சரி, இப்ப நான் இங்க நெருடல் வருதுன்னா, இப்ப வந்து நீங்க இப்ப அவங்க மாவட்ட தலைமையில வந்துட்டு உங்களுக்கான பதவி வந்துட்டு ஒன்றியத்திலே கொடுக்குறோன்னு சொல்லி இருக்கிறாங்க. செஞ்சுக்கலாம், ஏதோ ஒண்ணு சொல்லணும், வச்சுன்னு போ அப்படின்னாரு. சரி, அதனால பிரஸ் மீட் வச்சுட்டீங்க. ஆனா முன்கூட்டியே நீங்க பிரஸ்க்கெல்லாம் சொல்லிட்டு தான் போயிருக்கீங்க. அதெல்லாம் சான்ஸே இல்ல சார். கடல் சட்டமா அங்க போயிட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட நீங்க போய் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் எவ்வளவு நேரத்துக்குள்ள பிரஸ் வந்தாங்க? அங்கெல்லாம் ஒரு 1 hour மேல ஆயிடுச்சுங்க சார். 1 hour மேல ஆயிடுச்சு பிரஸ் வரதுக்கு. பிரஸ்ல யாரை கான்டாக்ட் பண்ணீங்க? பிரஸ்ல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் தந்தி டிவிக்கார் தான் ஒருத்தர் கான்டாக்ட் பண்ணோம். தந்தி டிவிக்கார் பேர் என்ன? பேரு போட்டு வச்சிருங்க சார், போன்ல பாக்கணும். அவரு கான்டாக்ட் பண்ணி வந்தாங்க. நீங்க கான்டாக்ட் பண்ணீங்களா அவருக்கு? தந்தி டிவிக்காரர்கிட்ட கான்டாக்ட் பண்ணி வந்து பார்த்தாங்க, எல்லாம் எடுத்தாங்க சார். எதுவுமே வரல. சொல்லுங்க, தந்தி டிவி எல்லா டிவில குறிப்பிட்ட டிவில போட்டாங்க. பிரஸ்ஸுக்கு யாருக்கா ஒருத்தர் தகவல் போனா எல்லாருமே வருவாங்க. நீங்க வந்து யாரு தொடர்பு கொண்டு அந்த பிரஸ் வர வச்சீங்க? நான் தந்தி டிவிக்காரு தொடர்பு கொண்டோம் சார். அவரு மற்றவங்க நம்பர் அவர்கிட்ட தான் வாங்கி அவரு மற்றவங்களுக்கு நாங்க கூப்பிட்டோம். தந்தி டிவிக்காரரோட பேர் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? அவர் பேரு என்னது இல்ல, பையன் போன்ல சேவ் பண்ணி வச்சிருக்காங்க சார். அதை எழுதி வச்சிருக்கேன் நோட்ல அங்க இருக்கு. அந்த பையன் யாருங்க? என் கூட ஒர்க் பண்றவங்க சார். உங்க கூட ஒர்க் பண்றவங்களா கட்சியில இருக்கிறவங்களா? கட்சியில இருக்குங்க சார். அப்ப நீங்களா செயல்படல, உங்க கூட இருந்தவங்க தான் செயல்படுத்திருக்காங்க சார். நானும் தான் யாரும் செயல்படுத்துறது நானே பண்ணு. என்னங்க சார் நீங்க கேக்குறதுக்கு? ஒரு நியாயமா பேசுங்க சார். இல்ல தெளிவா தான் கேக்குறேன். பிரஸ் நீங்க வர வச்சிருக்கீங்க, ஆனா பிரஸ்ஸோட நம்பர் உங்க எனக்கு இன்னி வரைக்கும் நான் தான் சார் ஓடியாடுறேன். யாருக்குன்னு கூட பசங்க என் கூட ஒர்க் பண்றாங்க. பாதிக்கப்படணும்னு நான் பேசல. ஆனா நீங்க சொல்ற செய்திகள் அத்தனையும் வந்து தெளிவா இருக்கா? உங்க பின்னாடி வந்துட்டு யாரும் இயக்கலையான்றதான் வந்துட்டு யாரும் இயக்கல. நீங்களா பிரஸ் நம்பர் தந்தி டிவி நம்பர் வச்சிருந்தீங்க? நானா வந்து பார்த்து நானே வச்சுதான் நானே கூப்பிட்டது. யாரும் என்ன பின்னாடி யாரும் என்ன இயக்கல. நீங்களே தான் உங்க போன்ல இருந்து போன் பண்ணீங்க?
ஆமா ஆமா. ஓ சரி. அந்த நம்பர் எப்படி உங்களுக்கு கிடைச்சது, தந்தி டிவி நம்பர் இதுக்கு முன்னாடி? நான் தந்தி டிவி நம்பர் சென்னையில இருந்து என் ஃப்ரெண்டு கிட்ட நான் வாங்கினேன் சார். நான் அப்படியா? உங்க ஃப்ரெண்டு பேர் அவர் சென்னையில நான் 5 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே. அங்க தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு தெரிஞ்சு அவரு ஒரு தந்தி டிவில ஒர்க் பண்றாரு. அவர் கொடுத்தது தருமபுரி மாவட்டத்துல, இவர் தான் நம்பர் கொடுத்தது. அப்படியா? அவர் யாருங்க? உங்க நண்பர் பேர் சொல்ல முடியுமா? எங்க? அதாவது சென்னையில உங்க நண்பர் ஒருத்தர் நம்பர் கொடுத்தாருன்னு சொன்னீங்க இல்லையா? அவர் நம்பர் பேர் சதீஷன் சார். சதீஷ்ன்றவரா? ஆமா ஆமாங்க. அவரு இங்க திமுகல இருக்காரா? அவரு திமுக இல்ல, அவரு இதுல இருந்தாரு சார், விஜயகாந்த் அவங்க கட்சியில் தாங்கிறாரு அவர். தேமுதிகலையா? தேமுதிக. ஆமா தேமுதிக. அவரு வந்து உங்களுக்கு நம்பர் கொடுத்துருந்தாரு, நீங்க முன்னாடி வாங்கி சேவ் பண்ணி வச்சிருந்தீங்க. ஆனா அவரு கொடுத்த நம்பரை வாங்கி அவரு இன்னொரு ஆளுக்கு கால் பண்ணி அவருக்கு இந்த நம்பர் கொடுத்தது. அவர் சென்னையில இருக்கிற நம்பர் தான் கொடுத்தது, சென்னையில ஒர்க் பண்றவங்க நம்பர் கொடுத்தது. சென்னை ரிப்போர்ட்டர் வந்து இங்க தருமபுரி ரிப்போர்ட்டர் நம்பர் இந்த நம்பரை கொடுத்தாரு. சென்னை ரிப்போர்ட்டர் வந்து இந்த தருமபுரி நம்பர் கொடுத்தாரு. சரி, தருமபுரி ரிப்போர்ட்டர் நம்பர் கொடுத்தாரு. நீங்க வந்து போன் பண்ணி வர சொன்னீங்க. ஆமா ஆமாங்க சார். நீங்களே உங்க போன்ல இருந்து போன் பண்ணி வர சொன்னீங்க. ஆமா, நானே என் போன்ல இருந்தா நானே கூப்பிட்டேன். சரிங்க. இப்ப அதுக்கான கால் லோகோஸ் எல்லாம் இருக்குமா உங்ககிட்ட? அந்த எவிடன்ஸ் இப்ப நீங்க பண்ணியிருந்தா அதுல இருந்து கால் லோகோஸ் போய் ஹிஸ்டரியில போயிருக்கும் இல்லையா? இருக்கு சார், இருக்கு. நீங்க ரிப்போர்ட்டருக்கு போன் பண்ணது வந்து ஹிஸ்டரியில போயிருக்கும். அவரோட எவ்வளவு நேரம் பேசுனீங்கன்னு ஹிஸ்டரியில காட்டும். ஆமா சார். அந்த நானே கால் பண்ணி பேசினேன். அந்த கால் ஹிஸ்டரி இருக்கா? ஆமா, இருக்கு. இருக்குங்களா? இருக்கு சார், இருக்கு. சரிங்க. இப்ப அந்த கால் ஹிஸ்டரி அந்த குறிப்பிட்ட தேதி இது வந்து எனக்கு எவிடன்ஸ் அனுப்ப முடியுங்களா? வாய்ப்பு இருக்கா சார்? எவிடன்ஸ் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க, எவிடன்ஸ் அனுப்புறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேர்ல கூட வர சொல்லுங்க, எங்க இருந்தாலும் நேர்ல வந்து உங்களுக்கு பையனோட எல்லாம் எடுத்து வந்து நான் சொல்றது தெளிவா கேட்டுக்கங்க. இப்ப நான் வந்து நீங்க இத்தனை காலம் கட்சியில பயணிச்சதுக்கான எவிடன்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க கட்சிக்காக செஞ்சது, இப்ப சமீபத்துல கட்சி வந்துட்டு பெயர் அறிவிச்சது, கொடி அறிவிச்சது, அதுக்கப்புறம் வந்து இந்த கொடி ஏற்றினாங்க இல்லையா எல்லா பகுதியிலையும், அப்புறம் கிளைகள் ஓப்பன் பண்ணது, இதுல எல்லாம் வந்துட்டு தொடர்ச்சி அந்த 1 வருஷமா செயல்பட்டு இருந்தாங்க. இந்த 1 வருஷமா செயல்படுத்தல நீங்களும் வந்து பயணிச்சிருக்கீங்க இல்லையா? நானும் பயணிச்சிருக்கேன் சார். எல்லாமே அதுக்கான போட்டோஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா உங்ககிட்ட? இருக்கு எல்லாமே இருக்கு சார். இப்ப அந்த போட்டோஸ் என்ன தேதியில, அது போல நீங்க இதுக்கு முன்னாடி கட்சிக்காக பண்ணது, போர்டு, இது எல்லாமே வந்து எவிடன்ஸா கொடுத்தீங்கன்னா நானும் கொஞ்சம் தலைமையில பேசுறதுக்கு செய்யறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லைங்களா? சரிங்க சார். அதே மாதிரி நீங்க சொல்றதோட அந்த பிரஸ் வந்ததுக்கான மிக முக்கிய ஆதாரமா வந்து உங்களுடைய அந்த கால் ஹிஸ்டரி, அந்த கால் ஹிஸ்டரி அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க அந்த தேதியில அவங்களுக்கு கால் பண்ணது எத்தனை செகண்ட் பேசுறீங்கன்னு அதுல வரும். அது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அப்படியே அனுப்பிச்சுடுங்க. நான் இதை பார்த்துட்டு நான் நேரடியா பேசிட்டு உங்களுக்கு என்ன என்னால உதவ முடியுமோ அதை நான் பார்த்து பண்ணி விடுறேன். சரிங்களா? சரிங்க சார். இதோட எவிடன்ஸ் எனக்கு கிடைக்குமா? நான் அனுப்பிடுறேன் சார். எல்லாம் அனுப்பிடுங்க. போர்டு வைக்க போட்டதும் இவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, அதை விடுங்க, நான் அதுக்கு வரல. நீங்க சொன்ன முதல் குற்றச்சாட்டு பணத்தை வாங்கிட்டு பதவி போடுறாங்க அப்படின்னு நீங்க பகிரங்கமா பேட்டி கொடுத்துருக்கீங்க. அதுக்கு ஏதாவது ஆதாரம்? ஊரெல்லாம் பேசி அதுதான் நான் சொல்றேன். நீ ஊர்ல ஒரு வாய் வழி சாட்சியாவது இருக்கா? ஊர்ல பேசினாங்க, அந்த பேசினவங்க யாராவது சொல்லுவாங்களா? 15 வருஷமா உழைச்சவங்களுக்கு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க 15 வருஷத்துல ஊரெல்லாம் பேசினதுல யாராவது ஒரு ஆள் வந்து சாட்சி அதுதான் சொல்றேன். என் ஊர் அத்தனை பேர் மக்கள் ஒருத்தர் வந்து சாட்சி சொல்லுவாங்களா? முதல் கேள்வி சொல்றேன் சார். எல்லாரையும் கூப்பிட்டு 15 வருஷம் உழைச்சு உங்களுக்கு எந்த பதவியும் கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்களா? உங்களுக்கு பதவியே இல்லன்னுட்டாங்களா? நீங்க அந்த வார்த்தைக்கு நீங்க வராதீங்க. விரும்பின பதவி பேசுறீங்கல்ல. சரி, பதவி கொடுக்கல. அவர் கேக்கத்தை கொடுத்துட்டு இப்ப கார்த்திகே அவரு இன்னும் பெரிய இல்லைங்க, அந்த அதிகாரம் என் கையில இல்ல. அப்புறம் எதுக்கு நீங்க அதுக்கு வரீங்க? எதுக்கு வரீங்க? விரும்பின பதவி கொடுக்கல, அப்படி அது விட்டுருங்க. அடுத்து உங்களுக்கு விசாரணை பண்ணாங்களா? இல்லைங்க, மூணாவது கேள்வி. நீங்க உங்களை பின்புலத்துல திமுகவுல வேற எந்த கட்சியும் இயக்கல அப்படின்னா உங்களுடைய கால் ஹிஸ்டரி கொடுக்கறதுல என்ன பிரச்சனை? கால் ஹிஸ்டரி கொடுக்கறது சார், உங்க மேல எனக்கு டவுட் இருக்குது. நீங்க பக்காவே என்ன கொடுக்கணும், நான் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். அப்ப நீங்க கால் ஹிஸ்டரி கொடுக்கலன்னா இந்த மூணுத்துக்கு ஆதாரம் இல்ல, அவதூறு பரப்புறீங்கன்னா நான் செய்தி வெளியிட முடியும். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுன்னு நீங்க ஒரு பட்சமா பேசுறீங்க.
நீங்க பக்காவா எனக்கு கொடுங்க, உங்களுக்கு கால் ஹிஸ்டரி நான் என்னத்த உடனே பக்கா உங்களுக்கு அனுப்புறேன். கொடுக்கணும்? நீங்க தான் கொடுக்கணும். நீங்க கொடுக்கறத வச்சு தான் நான் செய்தி போட சார், முடியும். நீங்க நீங்க ஒரு கொடுக்கல பட்சமா கேட்டு எனக்கு தெரிஞ்சு நீங்க நீங்க கொடுக்கல மாவட்ட ஆள் மாதிரி அப்படின்னா தான் எனக்கு டவுட் ஆகுது. நீங்க கொடுக்கலன்னா நான் என்ன நினைப்பேன், நீங்க அவதூறு வந்துட்டு உண்மையிலே வந்து கட்சிக்கு சரி, எதிராக என் மேல அவதூறு போட்டு நீங்க இப்ப பத்திரிகையில போட்டுங்க சார், பரவாயில்ல போட்டுங்க, உங்க பத்திரிகை போடுறதுக்கு இல்லைங்க. என்ன போட்டுங்க. என்ன இது வரைக்கும் விசாரணை வந்துச்சோ, என்ன இது வரைக்கும் நான் வந்துட்டு உள்ள வந்து ஆலோசிச்சு பார்த்தோமோ, எத்தனை பேர்கிட்ட வந்து அதை தான் போட முடியும். இது என்ன நீங்க சொன்னீங்க சார், இது அதுதான் வரைக்கும் சொல்றேன். நீங்க ஆதாரம் கொடுத்தீங்கன்னா பாருங்க, ஒரு ஆதாரம் உங்க கொடுத்தாலும் லிங்க் போட போறேன். அனுப்புங்க சொல்றேன் நான். ஆதாரம் யூடியூப் கொடுக்கலன்னா லிங்க் ஆதாரம் கொடுக்கலன்னு போட போறேன். நான் நேத்து நைட்டே வந்துட்டு இது சரி டெலிகாஸ்ட் சரி பண்ணது இருக்கட்டும். உங்களுக்கு யூடியூப் லிங்க் அனுப்பி விடுங்க, நான் கொடுக்குறேன்னு சொல்றேன். நேத்து நைட்டே டெலிகாஸ்ட் பண்ண வேண்டியது. இன்ன வரைக்கும் நீங்க ஆதாரம் சார், நான் கொடுப்பீங்கன்றதுக்காக கேட்கறத தான் பதில் சொல்லுங்க. யூடியூப் லிங்க் அனுப்பி விடுங்க. நீங்க எல்லாம் எந்த டெலிகாஸ்டும் பண்ண மாட்டீங்க. அந்த தருமபுரியில வந்து மாவட்டத்தை மீறி எந்த டெலிகாஸ்டும் நடக்காது, புரியுதுங்களா? நாங்க எல்லாம் பாத்துட்டோம். பாருங்க, சரிங்களா? யாரா இருந்தாலும் உண்மையை என் மேல சொல்லிட முடியும். குற்றச்சாட்டு டெலிகாஸ்ட் உங்களுக்காக வரும். உண்மை இருந்தா ஒரு ஆதாரம் கொடுங்கன்றேன். அதை ஐயோ, விட்டீங்க. உண்மையெல்லாம் இங்க வேகாது சார். டப்பு பணம் அதுதான் வேவும், அது உங்களுடைய புரியுதுங்களா? புலம்பல் மாதிரி தான் தெரியுது. உங்களுடைய பணம் தான் சார், இன்னைக்கு பணம் தான் அங்க வேலை ஆகுது. இந்த உண்மையெல்லாம் கிடையாது. என்ன குற்றச்சாட்டு நாங்க கொடுத்தாலுமே நீங்க என் மேல வந்து வந்து உங்களை அங்க தருமபுரி யாருமே மாவட்டத்துல ஏக்கல பிரஸுக்கு வந்து உங்களுக்கு யாரும் தகவல் கொடுக்கலன்னா இங்க பாருங்க, என் கால் ஹிஸ்டரின்னு தூக்கி விசாட்டுறதை விட்டு உங்க மேல சந்தேகம் இது எனக்கு இது வரைக்கும் ஒரு 100 போட்டோ அனுப்பிச்சிருக்கீங்க. 100 போட்டோ அனுப்பிச்சிருக்கீங்க. ஆதாரம் சொல்லி 100 போட்டோ அனுப்பிச்சிருக்கீங்க. அதுல ஒரு ஸ்கிரீன்ஷாட் பாருங்க. நான் யாருக்கெல்லாம் கால் பண்ணல, நான் தான் கூப்பிட்டேன், நான் தான் பேசுறேன். அனுப்புறதுக்கு என்ன பிரச்சனை? சார், அனுப்புறதுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அதுதான் நான் ஒண்ணு கேட்கறேன். உங்க மேல எனக்கு டவுட் இருக்கு சார். நீங்க ஒரு சந்தேகம் இருக்க சொல்லுங்க. அவர் கொடுக்குற இந்த பொறுப்பை 100 போட்டோ அனுப்புனீங்க, அப்ப வாங்கிக்கிறதுன்னு எனக்கு டவுட் வரலையா? 100 போட்டோ அனுப்புனீங்க, அப்ப உங்களுக்கு சந்தேகம் வரலையா என் மேல? இந்த தொலைபேசி உரையாடல்ல முதல்ல அவர் பேசும்போது நாங்க மாவட்ட தலைமையை வந்து அணுகி பேசணும். பேசும் பொழுது அவர்கள் நான் பத்திரிகை செய்திக்கு பேட்டி கொடுத்து விடுகிறேன் என்பது போன்ற ஒரு செய்தியை சொன்னாரு. மாவட்ட தலைமை மாவட்டத்தை நீ யாருக்கோ போட்டுக்க என்ன விட்டுருப்பா பிரச்சனை, அது என்னன்னு பார்த்து பேச சொல்லு, செல்வத்தை பார்த்து பேசி பண்ணி விட்டுருக்குன்னு தான் சொன்னாங்க. எல்லாரும் போடலாம் நான் சொல்ல, அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ தெரியல. 2 நாளா நாங்க அவர் செல்வன்னு கேட்டோம்னா அவர் கூப்பிடவே இல்லை பேசுறதுக்கு. இப்ப காலையில அவரே போன் பண்ணி கார்த்திக்கு போட்டு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. நாங்க போய் கேட்டோம். எப்ப நான் சொல்லல, கார்த்தி தான் எனக்கு போன் பண்ணி சொன்னாரு அப்படின்னு கார்த்தி கால் பண்ணதை காட்டினாருனா. நான் என்ன சொன்னேன், உனக்கு இணை செயலாளர் போட்டு விட்டுரு, அவன் கார்த்திக் நகர செயலர் போட்டுரு, நகர இணை செயலர் போட்டு விடுறதுன்னு சொன்னேன். காம்ப்ரமைஸ் பண்ணி தான் போட சொன்னேன், தனியாலாம் யாரும் போட சொல்லல. போட்டு போப்ப உனக்கு என்ன பிரச்சனை, அதனால சொல்லு, ஏன் என்ன வேற டார்ச்சர் பண்றீங்க? போட்டுங்க அப்புறம் பாத்துக்கலாம். இல்லண்ணா, இப்ப கார்த்தி இருக்குண்ணா, நான் ஒரே ஒரு வார்த்தைனா, கார்த்தி என்னோட சின்ன வயசுனா இப்ப வந்தவரண்ணா பரவாயில்ல. ஆனா கார்த்தி பின்னாடி போய் நான் நிக்கிட்டுங்களாண்ணா? சொல்லுங்கண்ணா. ஒரு விஷயம் சொல்றேன், ஆனா சொல்றது கேளு. சொல்லுங்கண்ணா. சொல்றது கேளு. அதாவது நான் 31 வருஷமா இருக்கிறேன். ஆமா ஆமாங்கண்ணா. சொல்லு, 20 வருஷம் தான் ஆச்சு. இன்னைக்கு அவர் பொதுச்செயலாளர் அவருடைய தமிழ்நாடு. ஆமாண்ணா. நான் கேட்கறது சொல்லுப்பா, பொதுச்செயலாளர் வந்து எவ்வளவு நாள் ஆகுது, நான் வந்து எவ்வளவு நாள் ஆகுது, இன்னைக்கு கொஞ்சம் ஆகுது அவரு. இதெல்லாம் நீங்க பேசிட்டு இருக்கிறாதீங்க, போய் போங்க. சரிங்கண்ணா. கார்த்தியோட சொந்த ஊர் பொம்புடியானா கன்ஃபார்மா தெரியுமாண்ணா உங்களுக்குண்ணா? சொந்த ஊர் பொம்புடி கிடையாதுண்ணா கார்த்தி. சரி, எந்த ஒரு வெளிநாட்டுக்காரனா? இல்லண்ணா, அவரு வந்து அவங்க அப்பா ஊரு இருக்கான் கார்த்தி. அதான் இப்ப குடி எங்க இருக்கான்? குடி இப்ப பொம்புல தான் இருக்காருண்ணா. இருக்காங்கல்ல, குறிஞ்சிப்பட்டி பஞ்சாயத்துல தான் அவரு இருக்கு. வீடு குறிஞ்சிப்பட்டி பஞ்சாயத்து தான். இப்ப குடி எங்க இருக்கு அப்படி? அதான் கேள்வி. இல்லண்ணா, நீங்க வந்து பெண்டிங் போடுறேன்னு சொன்னீங்க எங்களுக்குண்ணா அன்னைக்கு. ஆமா, நான் யாருக்கும் தரமாட்டேன்னு நீங்களே தானே சொன்னீங்க. அது தலைமை ஒத்துக்கல, புல் பண்ணி ஆகணும்னு சொல்லிடுச்சு. சரிங்கண்ணா, அது வந்து அப்பயுமே நீங்க ஒரு வார்த்தை இவங்களுக்கு சொன்னோமேனு ஒரு வார்த்தை யாரானா ஒரு தகவல் நம்மளுக்கு சொல்லவே இல்லையாண்ணா? ஒரு தகவல் சொன்னால செல்வம் சொல்லலாம், அவரெல்லாம் எதுவும் சொல்லவே கிடையாது. நாங்க நேற்று பேசிதான் போட சொல்லிச்சுப்பா. செல்வம் எல்லாம் எதுவுமே சொல்லனா. நேற்று ஃபுல்லா அவரை பாக்கிறதுக்கு ட்ரை பண்றோம். நான் அங்க இருக்கிறேன் நேற்று பொழுதுக்கு அவருக்காக காத்துனா செல்வம் கூப்பிடுவே எங்களே. சரிங்களா? ஒரு வார்த்தை எதுவுமே சொல்லல. இல்லண்ணா. சரிங்கண்ணா. இல்ல, எங்களுக்கு எதுவுமே வேணாம், எந்த பொறுப்பும் வேணாம். நீங்க போறாதீங்க, இப்ப வேணாம்னு சொல்லிருங்கண்ணா. அவங்களே போட்டுக்கணும், எதுவுமே போட்டுருங்க. ஆக இந்த காணொளிகளின் இந்த ஒளிப்பதிவுகளில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு பதவி தமிழ்நாடு தருமபுரி மாவட்டம் முழுவதும் அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். அதில் சரியான நபர்களை தேர்ந்தெடுத்து அந்த பதவியில் அமர வைக்க வேண்டும்.
ஒன்றியம், நகரம் வாரியாக, பேரூர் கழகங்கள் வாரியாக செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த செயலாளர்கள் அதற்குள் பிரச்சனைகள் எழும்பொழுது அவர்களுக்குள்ளாக பேசி அதனை தீர்த்துக் கொள்ளும்படி மாவட்ட தலைமை அவர்களுக்கே உத்தரவிட்டிருக்கிறது. மாவட்ட தலைமை உத்தரவிட்டதின் பேரில் அவர்கள் பேச்சுவார்த்தை எதுவும் நடத்தவில்லை, நடத்த முன்வரவும் இல்லை. நேரடியாக அவர் வராரு, வந்து மாவட்ட தலைமை அணுகிறாரு. அணுகிய அடுத்த ஒரு அரை மணி நேரத்துல வந்து பத்திரிகையாளர்கள் வருகிறார்கள். இந்த இடத்துல தான் நமக்கு வந்து சந்தேகம் வருது. எப்படின்னா, பத்திரிகையாளர் வராங்க, ஒரு அரை மணி நேரத்துல வராங்க. ஒரு 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 மிகப்பெரிய கலவரம் நடக்கும் பொழுதோ அல்லது மிகப்பெரிய சிக்கல்கள் வரும் பொழுது கூட பத்திரிகையாளர்கள் அவ்வளவு வேகமாக வருவது என்பது அரிதுதான். ஆனால் இந்த இடத்தில் ஒரு ஒன்றியம் அல்ல, ஒன்றியத்திற்கும் கீழ் இருக்கக்கூடிய ஒரு பேரூராட்சியில் ஒரு பிரச்சனை, உடனடியாக அனைத்து பத்திரிகையாளர்களும் வருகிறார்கள். யார் இவர்களை இயக்கியது என்பதுதான் இப்பொழுது எழுந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. இந்த கேள்வியினை நாம் அவரிடமே வைத்தோம். திரு ராஜா அவரிடமே கேட்ட பொழுது, உங்களுக்கு எந்த பதவியும் கொடுக்க மறுத்தார்களா? இல்லை. அவர் என்ன கூறியிருக்கிறார்? கார்த்திக்கு சின்ன பையன், அவனுக்கு கீழே நான் வேலை செய்ய முடியாது என்று கூறியிருக்கிறார். சரி என்றால் அவர் வந்து பேரூராட்சியில் இருக்கிறாரு, நீங்க வந்துட்டு ஒன்றியத்துல பொறுப்பு வாங்கிக்கங்க, அப்ப அவருக்கு மேல போயிருவீங்க, அப்ப ஒன்றிய அளவுல உங்களுடைய மதிப்புக்கு ஒரு சரியான பதவியாக இருக்கும்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா அதையும் ஏற்கல. அப்ப இந்த இடத்துல பதவிதான் அப்படின்றது இல்ல, உழைத்தவர்களுக்கு பதவி வழங்கல அப்படின்ற ஒரு செய்தியும் இங்க பொய்யாக போகுது. பலமுறை அவரிடம் கேட்டோம், உங்களுக்கு பதவி வழங்காததனால் பிரச்சனையா அல்லது நீங்கள் கேட்ட பதவி கிடைக்காதனால் இந்த பிரச்சனையா? அப்ப எனக்கு ஒன்றியம்தான் வேணும் அப்படின்னும் போது அவர் இருக்கக்கூடிய பகுதி, அந்த பகுதியில் பொம்முடி பகுதியில் அவர் இருக்கக்கூடிய பகுதியில் அதிகமான அரசியல் குறுக்கீடுகள் இருக்கிறது. இவரை யார் இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு சந்தேகமும் எழுந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இவருடைய பதில்கள் அனைத்தும் முன்னுக்கு பின் முரணாகவே இருந்தது. நாங்கள் பல முறை இவரை தொடர்பு கொண்டு, நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டுகள், பணம் பெற்றுக்கொண்டு பதவி வழங்குகிறார்கள் என்றால் யார் பணம் கொடுத்தது, யார் வாங்கியது என்ற ஒரு ஆதாரத்தை காட்டுங்கள், அல்லது ஒரு வாய்வழி செய்தியாவது யாராவது ஒருவர் சாட்சி கூறுவார்கள் என்றும் கேட்டோம். அதற்கும் பதில் இல்லை. சரி, அதன் பிறகு இத்தனை ஆண்டு காலம் உழைத்தவர்களுக்கு பதவி இல்லை அப்படின்ற செய்தி பொய் தானே? ஏனென்றால் 30-20 ஆண்டு காலமாக இருந்தேன் என்று கூறுகிறீர்கள். உங்களுக்கு ஒன்றியத்தில் பதவி வழங்குவதற்கு தயாராகத்தான் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது குறிப்பிட்ட பதவியை மட்டும் ஏன் குறிவைக்கிறீர்கள் என்பதற்கும் தெளிவான பதில் அவரிடம் இல்லை. சரி, இது எல்லாம் தாண்டி இது கட்சிக்குள் இருக்கக்கூடிய சிறு சிறு சலசலப்புகள் எல்லா கட்சியிலும் வர்றது சகஜம்தான். ஆனா இத திமுகவை சார்ந்த நபர்கள் அதிகமாக வந்து இதை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இவர் பேட்டி அளித்த அரை மணி நேரத்தில் பல்வேறு திமுகவை சார்ந்த நபர்கள் இதனை உடனடியாக தங்களுடைய முகநூல் வலைத்தள பக்கத்தில் பதிவிடுகிறார்கள் என்றால் இது அவர்களுடைய சூழ்ச்சியாக கூட இருக்கலாம். மற்றும் இவரிடம் நீங்களாகவே இந்த பத்திரிகையாளருக்கு தொலைபேசியில் அழைத்து பேசினீர்களா என்றும் கேட்டோம். அவர் ஆம், முதலில் என்ன கூறினார்? இல்லை, என் அருகில் இருந்தவர் தொலைபேசியில் பேசினார் என்றார். அதன் பிறகு என்ன கூறினார்? நானே பேசினேன் என்று கூறினார். அப்படின்னா உங்களை பின்புலத்துல இருந்து யாருமே இயக்கல, நீங்களா தான் பேசியிருக்கிறீங்க. ஆமா, நானே தான் பேசினேன். சரி, அப்படின்னா உங்களுடைய கால் ஹிஸ்டரியில 24ஆம் தேதி நீங்க வந்துட்டு தொலைபேசியில பத்திரிகையாளர் அழைத்ததற்கான அந்த பதிவு இருக்கும். அதை நீங்க கொஞ்சம் போட்டீங்கன்னா நாங்க அதை எடுத்து போட்டுருவோம். உங்க மேல எந்த தவறும் இல்லை, நீங்கள் உண்மையிலேயே பதவி வழங்காத ஒரு கோபத்தில் தான் பத்திரிகையாளரை சந்தித்தீர்கள் என்று நாங்கள் புரிந்து கொள்வோம் என்று கூறிய பொழுது அந்த ஆதாரத்தை நேற்றிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்று வரை அவர்கள் கொடுத்ததாக இல்லை. அது மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்புகிறது. மீண்டும் மீண்டும் கேட்கும் பொழுது ஒரு புதிய கட்சி, தமிழக வெற்றி கழகம், ஒரு பாய்ச்சலுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய கட்சி. இந்த கட்சியில் தளபதியினுடைய புகழ் ஓங்கிக் கொண்டிருக்கிறது. பரந்தூர் விமான நிலைய போராட்ட மக்களை சந்தித்த பிறகு தளபதியினுடைய புகழ் பட்டி தொட்டி அங்கு எல்லாம் பரவி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு அவதூறை திட்டமிட்டே பரப்பி இருக்கிறார்கள்.
இப்படிப்பட்ட அறியாமையில் இருக்கக்கூடிய தோழர்களை பயன்படுத்தி அவர்களுக்கு பின்புலமாக செயல்பட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய பெயரை கெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேயே பயன்படுத்தி இருக்கிறார்கள். மேலும் இவர் திமுகவுடன் தொடர்பில் இருந்தார் என்பதற்காக பல்வேறு ஆதாரங்களையும் வழங்கியிருக்கிறார்கள். அதையும் நாம் இப்பொழுது பார்க்கலாம். மாற்றுக் கட்சியிலிருந்து இவர் தமிழக வெற்றி கழகத்தில் பயணித்தார். மாற்றுக் கட்சியிலிருந்து பல்வேறு நபர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்து புதிதாக இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர் திமுகவில் இருந்தார் என்பதற்காகவே இவர் தவறானவர் என்று கூறிவிட முடியாது. ஆனால் இவர் தமிழக வெற்றி கழகத்தில் ஏற்கனவே பொறுப்பில், அதாவது மக்கள் இயக்கத்தில் பொறுப்பில் இருந்ததாக கூறப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது இவர் அதிகமான விசுவாசத்தை திமுகவிடம் தான் காட்டியிருக்கிறார். இப்பொழுது கூட தமிழக வெற்றி கழகத்திற்கு இப்படி ஒரு நாம் பேட்டியை, அவதூறான பேட்டியை, பொய்யான ஒரு பேட்டியை நாம் அளிக்கும் பொழுது இதனுடைய பாதிப்பு தளபதிக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் தான் இருக்கும் என்பது இவருக்கு நன்றாகவே தெரியும். தெரிந்தும் அப்படி ஒரு பேட்டி அளித்திருக்கிறார் என்று சொன்னால் தமிழக வெற்றி கழகத்தை நாளை இவர் கையில் பொறுப்புகளை ஒப்படைக்கும் பொழுது இவர் ஆளுங்கட்சி பக்கமோ அல்லது எதிர்க்கட்சி பக்கமோ சாய்ந்து விடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று மாவட்ட தலைமை யோசித்திருக்க கூடும். இருந்தாலும் கூட உழைத்தவர்களுக்கு நாம் பதவியை கொடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். வேண்டுமென்றே திட்டமிட்டு பல்வேறு நபர்களின் தூண்டுதலின் பெயரால் தான் இது நடந்திருக்க முடியும். ஏனென்றால் இறுதி வரை அவர்கள் எந்த ஆதாரத்தையும், அவர்கள் சொன்ன அத்தனை குற்றச்சாட்டுகளுக்கும் ஒரு ஆதாரம் கூட நமக்கு கொடுக்கவில்லை. இந்த பதிவு வெளியிடும் இந்த நொடி வரை நாங்கள் அவர்களுடைய ஆதாரத்திற்காக காத்து கொண்டிருந்தோம். ஆனால் எந்த விதமான ஆதாரத்தையும் வெளியிடவில்லை. எனவே இரண்டு தரப்பிடமும் நாங்கள் பேசியதை, அந்த பதிவை, ஒளிப்பதிவை அப்படியே நாங்கள் வெளியிடுகிறோம். பொதுமக்கள் இந்த சூழ்ச்சிகளை பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். தமிழக வெற்றி கழகம் என்றும் உழைப்பவர்களின் பின்னால் நிற்கும், தளபதியின் பின்னால் நிற்கும். தமிழகத்தில் மாற்றம் நிகழ்த்த தங்க தலைவன் தளபதியின் பின்னால் தமிழக மக்கள் திரள்வார்கள். இது போன்ற சூழ்ச்சியினால் எந்த காலத்திலும் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றியை வீழ்த்திவிட முடியாது.